அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, 2ஆம் மாதத்தில் முதல் நாளில் நாம் இருக்கிறோம் இல்லையா? கடந்த மாதம் முழுமைக்கும் ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகள் செய்தாரா இல்லையா? நன்றி சொன்னோமா? நம்ம நன்றி சொல்லணும் கண்டிப்பா. அப்படி நன்றி சொன்னாதான் இந்த மாதத்திலும் இந்த நாட்களை நிறைவாக அவர் வழி நடத்துவார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் 23 இறை வார்த்தை 17 18 முடிய. வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல் நீயும் இருக்க வேண்டும் என்று ஏங்காதே. ஆண்டவரிடம் எப்பொழுதும் அச்சம் உள்ளவனாயிரு, அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும், உன் நம்பிக்கையும் வீண் போகாது. பிரேஸ் தி லார்ட். முதல் நாளே என்ன வார்த்தை கொடுக்கிறார் பாரு. உன் வருங்காலம் வளமானதாக இருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படின்னா நம்ம வருங்காலம் வளமானதாகவும் நம் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? பாவிகளைப் போல் நாமும் இருக்க வேண்டும் என்று ஏங்கக்கூடாதாம். அவரிடம் அச்சம் இருந்தால்தான் நாம் நிறைவாக வாழ்வோமாம். அப்போ ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் எத்தனை பெரியது இல்லையா? எந்த செயல் செஞ்சாலும் அவரிடம் நாம் ஒப்படைத்து நான் இதை செய்யட்டுமா என்று நமக்குள் இருக்கும் ஆவியானவரிடம் கேட்கும்போது எல்லார்ட்டையும் எனக்கு இருக்கிற ஆவியானவர் உங்கள்கிட்டையும் இருக்காருங்க. அப்போ நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்கலாமே. நெருப்பூட்டுங்க, அனல் மூட்டுங்க ஆவியானவருக்கு. எங்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் ஒரு நிலைப்படுங்க. ஏன் புலம்பிகிட்டே இருக்கீங்க? இது வேணும் அது வேணும்னு ஏன் புலம்புறீங்க? உங்களுக்கு எது வேணும்னு அவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் தர வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். அப்போனா அவங்கள பார்த்தவங்க நல்லா இருக்காங்களே, நிறைய பாவம் செய்கிறாங்க, அவனும் நல்லா இருக்காங்க, நான் உமக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கேன், நான் எந்த குற்றமும் புரியலை, நான் ஏன் இந்த நிலையில் இருக்கேன் சொல்லாத. அவங்களுக்கு மத்தியில் உன்னை வளமாக வாழ வைப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார் இன்று முதல் நாளே. ஏனென்றால் உன் வருங்காலம் வளமாக தான் இருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது. எதுக்குன்னா ஆண்டவரிடம் அச்சம் உள்ளவனாக இருக்கும்போது, அச்சம் உள்ளவளாக இருக்கும்போது நிறைவாக இருக்கும். துன்பத்தின் மத்தியில் தான் நம்மளை எழுந்து வர செய்வார். ஒரு பிரச்சனையை கண்டு நம்ம ஓடுனோன்னா நாம் அதுக்குண்டான தகுதியான ஆளே இல்லை. அந்த பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எதிர்கொள்ள வேண்டும், அதில் நாம் வெற்றி பெற வேண்டும். நமக்கு வெற்றி பெற யார் இருக்கா? நம்மோடு இறைவன் இருக்கிறார். அப்போ அந்த இறைவனோடு நாம் இருக்கும்போது எல்லா காரியமுமே நமக்கு வளமானதாக அமையும். அப்போ நம்ம இன்னும் என்ன செய்யணும்? அவங்க இப்படி நல்லா இருக்காங்களேன்னு அவங்கள பார்த்து நம்ம ஏக்கமே கொள்ளக்கூடாது. அதுவே நமக்கு ஒரு பாவமாக அமையும். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுங்கள், அவர் உங்களை நிறைவாக வழி நடத்துவார், எல்லா நலங்களாலும் உங்களை நிரப்புவார். இந்த மாதத்தில் முதல் நாளில் நீங்கள் என்ன அவரிடம் கேட்கிறீர்களோ, ஏனென்றால் உங்கள் தேவைகள் நீங்கள் சொல்வதற்கு முன்பே அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்னென்ன தர வேண்டும் என்பது தெரியும். நீங்கள் அவரிடம் சொல்லும்போது, கேட்கும்போது, உங்கள் மனம் திறந்து அவரிடம் பேசும்போது அவர் உங்களுக்கு அனைத்தையும் செய்து தருவார். கேட்போமா அவரிடம்? வாழ்வின் வல்லலே இறைவா, ஆண்டவரே, கடந்த மாதம் முழுமைக்கு நீங்கள் செய்த அனைத்து காரியங்களுக்கும் கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கும் நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதை கேட்போம் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. கேட்டதை கேட்டபடி தர்ற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. தொழில் வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் உழைப்பின் பேன நாங்கள் உண்ண வேண்டும் என்று உம்முடைய மக்கள் அவர்கள் கெஞ்சுகிறார்கள் ஆண்டவரே. நீர் கொடுத்த வார்த்தையின்படி நீ வளமாக இருக்க நான் உனக்கு 2 வகை ஆசீர்வாதம் செய்வேன் என்று சொன்னவரே, அதை நீர் நிறைவேற்ற போகிற இந்த மாதத்தில் நிறைவேற்ற போகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் நிறைவாக வாழ்வோம், வளமான வாழ்வு வாழ்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம். இவ்வுலக வாழ்க்கை மட்டுமல்ல ஆண்டவரே, விண்ணுலக வாழ்க்கையும் சேர்த்து வாழ்வோம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் பேர் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.